ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல கமன்னு ஒரு டிஃபன் சாம்பார் ரெசிபி தான் ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த டிஃபன் சாம்பார் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இட்லி, தோசை, பொங்கல் எல்லாத்துக்கூடையுமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்லேயே அப்படியே இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி இந்த கிளாஸ் மெஷர்மெண்ட்டுக்காக எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் அரை டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு அளந்துட்டு மேலேயே 1/4 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ரெண்டுமே கலந்து செய்கிறப்ப சாம்பாரோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு தான் அதிகமாக இருக்கணும், அதனால் பாசிப்பருப்பு அரை டம்ளர் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு ஒரு 3 பேர் அளவுக்கு தாராளமாக சாப்பிட்லாம் இந்த சாம்பார். இப்போ இதை குக்கரில் சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துக்கோங்க. பருப்புல நிறைய தூசெல்லாம் இருக்கும். நல்லா கழுவி கிளீன் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இப்போ இதுல தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம எந்த டம்ளர்ல பருப்பு அளந்தமோ அதே டம்ளர்ல 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு ஒரு 1/2 hour வரைக்கும் இதை அப்படியே ஊற விட்டுருங்க. ஊற வைக்கிறப்ப பருப்பும் நல்லா குலைவா வெந்து வரும். அதே மாதிரி மேலேயும் உங்களுக்கு பொங்கி வராது விசில் விடுறப்போ. இப்போ அடுத்தது ஊறிட்டு இருக்க கேப்ல நம்ம தேவையான அளவு காய் ரெடி பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு ஒரு 4 வகையான காய்கறி எடுத்திருக்கேன். காய்கறிகள் எல்லாத்தையுமே நம்ம குக்கர்ல பருப்போட சேர்த்து விசில் தான் விட போறோம். அதனால இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸா போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பீசஸா சேர்க்கிறப்ப நம்ம விசில் விடுறப்ப நல்லாவே காய் வெந்து வந்துடும். நான் இன்னைக்கு கேரட், பீன்ஸ், கத்திரிக்காய், அப்புறம் முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் தேவையான அளவு, 2 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். நீங்க காய்கறிகள் உங்க விருப்பத்துக்கு ஏற்ப எது வேணாலும் சேர்த்துக்கலாம். பூசணிக்காய் கூட இதுல சேர்த்து பண்ணலாம். ஆனா கண்டிப்பா முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. அப்பதான் சாம்பாரோட வாசனை நல்லா தூக்கலா இருக்கும். இப்ப பாருங்க, பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்ப இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க காய்கறிகள், வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். வெங்காயத்தையும் இதோடய சேர்த்துருங்க, தனியா தேவையில்லை. கூடவே ஒரு தக்காளியை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இதுல சேர்த்துருங்க. தக்காளியை பருப்போடையே சேர்த்து வேக வைக்கிறப்ப நல்லா குலைவா வெந்து வரும். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 2 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். ஏன்னா பருப்பும் நல்லா ஊறிடுச்சு, காயும் சீக்கிரம் வெந்துடும் விசில் விடுறப்ப. அதனால 2 விசில் மட்டும் போதும். இப்போ பாருங்க, பார்த்தாலே தெரியுது பருப்பு நல்லாவே வெந்துருச்சு, காய்கறிகளும் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ரொம்ப கலரக்கூடாது. கலர்னா முருங்கைக்காய் எல்லாமே நல்லா உடஞ்சி கூழா போயிடும். அதனால கலர தேவையில்லை. அதே மாதிரி காய்கறிகள் குக்கர்லயே சேர்த்து பண்றப்ப 2 விசிலுக்கு மேல விட வேணாம். 2 விசிலுக்கு மேல விட்டா முருங்கைக்காய் ரொம்பவே நாரா வந்துடும். அப்புறம் சாப்பிடும் பொழுது நல்லா இருக்காது. இப்ப அடுத்ததா சாம்பார் தாளிச்சு விட்டுக்கலாம். சாம்பார் தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு சேர்க்கிறப்ப சாம்பார் நல்லா வாசனையா இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய் சேர்த்துட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லைங்களே பருப்பு, அதை தண்ணி கலந்து இதுல சேர்த்துக்கோங்க. கெட்டியா சேர்த்தா அடி பிடிச்சிடும். அதனால கொஞ்சமா பருப்புலயே தண்ணி கலந்து இதை சேர்த்துக்கோங்க. பாருங்க, சாம்பார் இந்த அளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கணும். நம்ம இதுல இன்னும் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க போறோம். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் காரத்துக்காக. நம்ம பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம், அதனால மிளகாத்தூள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிட்டாலே போதும். இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பருப்பு ஆல்ரெடி நல்லா வெந்துருச்சு, அதனால நமக்கு சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை. லைட்டாக அந்த சாம்பார் தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிச்சாலே போதும். பாருங்க, சாம்பார் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நம்ம இன்னும் கொதிக்க விடும்போது சாம்பார் இன்னுமே திக்காகும். அதனால தண்ணியாட்டம் இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ சாம்பார் நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் நம்ம ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு புளிக்கரைசல் சேர்த்துக்கலாம். டிஃபன் சாம்பாருக்கு புளிக்கரைசல் அதிகமாக தேவையில்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதும். அதே மாதிரி புளிக்கரைசல் சேர்த்துட்டு சாம்பார் ரொம்ப நேரம் கொதிக்க தேவையில்லை, 1 நிமிஷம் அளவுக்கு கொதிச்சாலே போதும். இப்போ 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதில் உப்பு பார்த்துட்டு கடைசியா இறக்கிறதுக்கு முன்னாடி 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு ஒரு கை நிறைய கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கோங்க. நல்லா பொடி பொடியா கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் இந்த மாதிரி கடைசியா சேர்க்கிறப்ப உங்களுக்கு சாம்பாரோட வாசனை ரொம்பவே சூப்பரா இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி ட்ரிக்கை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா வரும். சாம்பார் தூள் கடைசியா சேர்த்துருக்கனால பச்சை வாசனை எதுவும் அடைக்காது. இந்த சாம்பாரோட சூட்டுக்கு அந்த சாம்பார் தூள் நல்லா வெந்துரும். அவ்வளவுதாங்க, நம்மளோட இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிருச்சு. இந்த சாம்பாருக்கு பெஸ்ட் காம்பினேஷன் இட்லி தான். எல்லா விதமான டிஃபனுக்கும் இந்த சாம்பார் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த டிஃபன் சாம்பாரை உங்க வீட்லயே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.